திருவண்ணாமலை மண் சரிவில் புதையுண்ட 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 உடல்களை மீட்கும் பணி இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், 5 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மிகவும் வேதனையான ஒரு விஷயம், ஒரு குழந்தையின் கால் மட்டும் தனியாக மீட்கப்பட்டுள்ளது. தற்பொழுது மேலும் 2 உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் ஏதேனும் தொய்வு ஏற்பட்டுள்ளதா? என்ன விவரம்? ராதா, மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 மணி நேரமாக தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம்னா, ஏற்கனவே நேற்றைக்கு முதல் இருக்கக்கூடிய ஒரே காரணம் தான் அதிகப்படியான ராட்சத பாறைகளும் அதிகப்படியான மண் இருக்கிறது தான். ஏற்கனவே 5 பேரோட உடல்கள் படிப்படியாக ரொம்ப விரைவாகவே, அதாவது முதல் உடல் கண்டெடுக்கப்பட்ட பிறகே 5 பேரின் உடல்கள் மிக விரைவாக மீட்கப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழலில் மீதம் இருக்கக்கூடிய 2 பேரின் உடல்கள், அதாவது யார் யார் இருப்பான்னு யூகிக்கிறாங்கன்னா, ரஞ்சித் இவர் உயிரிழந்த அவருடைய ராம்குமார் என்றவரும், இன்னொரு அவருடைய மகன் கௌதம் ஆகிய இருவர் உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இந்த மீட்பு பணியை முடிஞ்ச அளவுக்கு மிக துரிதமாக மேற்கொண்டு வராங்க. சொல்லப்போனா 14 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மீட்பு பணியில இந்த பணியை மேற்கொண்டு வராங்க. மீட்கப்பட்ட உடல்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதுவரை மீட்கப்பட்டவங்க ராஜ்குமாரின் மகன் கௌதம் மீட்கப்பட்டிருக்கிறாரு. சரவணன் என்பவருடைய மகள் ரம்யா மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மஞ்சுநாதன் மகள் வினோதினி மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ராம்குமாரின் மனைவி மீனா, சுரேஷின் மகள் மகா 12 வயது, இவர்கள் 5 பேரும் தற்போது வரைக்கும் ஒரு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய அதாவது ராஜ்குமார் உட்பட இன்னொரு குழந்தை, இவங்க 2 பேரை மீட்கிறதுல தான் சிக்கல் இருக்குது. நீங்க அந்த காட்சியில பார்க்கலாம். அந்த ஜேசிபி இயந்திரம் அந்த பக்கெட் போடும்போது பெரிய பெரிய ராட்சத பாறைகள் இருக்குது. ஏன்னா 5வது உடலை எடுப்பதற்கே மிகுந்த சிரமப்பட்டாங்க. அந்த 5வது உடலோட ஒரு பகுதி பெரிய பாறைக்கு மத்தியில தான் சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாறையை ரொம்ப சிரமப்பட்டு அப்புறப்படுத்தின பிறகுதான் 5வது உடலை மீட்டாங்க. ஆனாலும் 6வது உடல் இருக்கிற இடம் தென்படுது. அது அந்த உடலை மீட்பதற்கு பெரிய பாறைகள் அது மேல உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாறைகளை அப்புறப்படுத்தும் பணியை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு மகா அவங்களுடைய உடல் பாதி, அதாவது தனித்தனியாக மீட்கப்பட்டிருக்கிறது. அது போன்று மேலும் ஒரு உடல் இந்த மாதிரி பகுதி அளவு மீட்கப்படாம முழுவதுமாக மீட்கப்படணும்னு சொல்லிட்டு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த ரொம்ப பாதுகாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில ஏற்கனவே பாறை ஒரு பக்கம் இடையூறாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் திருவண்ணாமலையில தற்போது சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக விட்டு விட்டு சாரல் மழையை பெஞ்சிட்டு வருது. இதுவுமே மீட்பு பணிக்கான ஒரு தொய்வாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்று இரவுக்குள் 2 உடல்கள் மீட்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அருணா, 2 உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறதா சொன்னீங்க. அங்கு தொடர்ந்து மழையும் பெய்து வருவதா சொன்னீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி குமரவேல்.